பிரபஞ்ச உணர்வுகளுக்கு எனது பணிவான வணக்கம். நான் பகுத்தர். இன்றைய தினம் ஒரு உணர்வாளர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. பகுத்தரே, இந்த காதலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாங்க. காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிப்படையில் ஒரு எதிர்பார்ப்பை சார்ந்தது. பொதுவாக மனித மனமே எதிர்பார்ப்பில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிற சூழலில் காதல் விதிவிலக்கு அல்ல அப்படின்னு சொன்னேன். அதற்கு அவர், என்ன பகத்தரே திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க, எதிர்பார்ப்பு இல்லாதது தானே காதல் அப்படின்னு ஒரு சொன்னார். அதற்கு கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பாருங்க. எதிர்பார்ப்புன்னு ஒன்று இல்லைன்னா எதுக்கு அங்கே போய் கம்யூனிகேட் பண்ணி உங்கள் அன்பை சொல்லணும்? ஒரு தேவை உணர்வுன்னு ஒரு விஷயம் இல்லைன்னா எதற்கு நீங்கள் நகரணும்? பசின்னு ஒன்று இல்லைன்னா எதுக்கு நீங்கள் உணவை தேடணும்? இவ்வளோதான். இதுதான் பேஸ். இந்த பசிங்கிறப்ப உணவுக்கு அப்படியே பாருங்கள். இப்போ ஒரு மரத்தோட ஒரு செடியோட அனுமதியோட தான் அதோட காய்களை விதைகளை பறிக்க முடியும் அப்படிங்கிற நிலை இருந்தால், எப்படி பெண்களுக்கு ஆண்கள் கவிதை பக்கம் பக்கமாக எழுதி இத்தனை கோடி இலக்கியங்களை படைச்சிருக்காங்களோ, அதே மாதிரி தாவரங்களுக்கும் பல கோடி கவிதைகளும் இலக்கியங்களும் படைச்சிருப்பாங்க. ஒரு பசிக்கு தாவரம், இன்னொரு பசிக்கு ஒரு பெண். அப்போ கூர்ந்து கவனிச்சா எதிர்பார்ப்புன்னு ஒன்று இல்லாத சூழலில் அங்கே ஒன்றுமே பிறக்க வாய்ப்பில்லை. நன்றி.